உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். திருமணம் அப்படிங்கிறது கை கூட வந்து அவ்வளோ நேரம் எடுத்துக்குது. ஸோ அதுக்கான ஏதாச்சும் பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் அந்த கோவிலில் நீங்கள் போய் எம்பெருமான முருகப்பெருமான் பின்பக்கம் இருக்காரு. இந்த வைக்கோல் சொல்லக்கூடிய செவ்வா பகவான் ஸ்வயம்பு லிங்கத்தில் தனியாக ஸ்வயம்பா இருக்கார், கோல் மாதிரி. ஸோ செவ்வா வந்து கரத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியத்தில் கரத்தில் செவ்வா ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் பூமி, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்க முடியும், ஆள முடியும். ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா திருமண தடைகள் இருக்கும். இப்போது வீடு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வீடு வந்து பாதிலே கட்டி முடிச்சு அப்படியே கிடக்கும். ஒரு சிலர் பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இப்போ வைத்தீஸ்வரம் கோயில் நான் சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு அங்கே ஜோசம்மன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் விழுந்து கும்பிட்டுட்டு அங்கே அந்த தீபம் ஏற்றி ராகே தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏஎல்பி பொறுத்த லக்னம் அட்சய லக்னம் நகரம்ன்றதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். லக்னம் நகரும் போது இப்போ 20 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுதுன்னா இப்போ கட்சியில் மிதுன லக்னத்தில் இருக்கும். அப்போது தோஷமே வரலைங்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதன் ஆன்மீகத்தில் ஜோதிட ரீதியாக பல கேள்விகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தீர்வு கொடுத்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோவில் நம்மிடையே இணைஞ்சிருக்காங்க ஆரா மற்றும் ஏஎல்பி ஜோதிடர் வினோத்குமார் அவர்கள். முதல்ல அவங்கள வரவேற்றலாம். வணக்கம். வணக்கம் மேடம். என்னையாளும் பரம ரகசியம் என்னை நம்பினாரம் ஆதரித்து காக்கவே என்று கூறிய பாமன் சாமி திருவருள் துணை கொண்டு ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இன்புற்றி வாழ எம்பெருமானை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சார், இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா எந்த ஜோதிடர்கிட்ட போய் பார்த்தாலுமே இந்த நடந்துரும், இப்போ இந்த குரு வரணும் அது வரணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி குழப்பிடுறாங்க. நிறைய பேர் ஜாதகத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு 100க்கு மேலே பார்த்தவங்களாம் இருக்காங்க. ஒரு 2லேருந்து 3 வருஷத்துக்குள்ளே வந்து பொண்ணு தேடுறவங்களாம் இருக்காங்க, பையன் தேடுறவங்களாம் இருக்காங்க. அந்த திருமணம் அப்படிங்கிறது கை கூட வந்து அவ்வளோ நேரம் எடுத்துக்குது. ஸோ அதுக்கான ஏதாச்சும் பரிகாரங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மேடம். இப்போ வந்து ஒரு படத்தில் வடிவேல் சார் சொல்லியிருப்பார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் திருமணன்றதுனால அதுலேருந்து வார்த்தை எடுத்துக்கிறோம். அதில் என்ன சொல்கிற தீப்பொறி திருமுகம். அப்போ தீப்பொறி எதுலேருந்து வருது? சிவனோட நெற்றிக்கண்லேருந்து. அப்போ தீப்பொறி திருமுகம்ன்றது சிவனோட முகத்துலேருந்து தீப்பொறி உருவாச்சு. அது எதுலேருந்து வந்தது? வைக்கோலில் வச்சா பத்தைக்கும். அப்போ வைக்கோல் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துங்க. வைக்கோல் அப்படின்னு சொன்னால் இந்த பூனத்துக்கு கோல் ஒன்று வைத்தது இந்த வையகத்துக்கு ஒரு கோலாக ஊன்னது வந்து முருகப்பெருமான் மட்டும்தான். ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. நீங்கள் சொன்னது இப்போது நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஆமாம், அது நீங்கள் ஆக்சுவலாக வந்து அவங்க காமெடியாக தான் அந்த படத்தில் எடுத்தாங்க. அதோட உள்ள அர்த்தம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் திருமணம் சார்ந்ததுனால திருமுருகன் அதில் இருந்து எடுத்துருக்கோம் வார்த்தையை. அந்த வைக்கோல் என்ற விஷயத்தை வந்து இந்த கோல் போனம் ஆளக்கூடிய தன்மை, பூமியோட தன்மை முருகப்பெருமான் செவ்வாவோட ஆதிக்கம் இருந்தால் தான் அந்த வைக்கோல் ஆழ்ம தன்மை செங்கோல் ஏந்திய செவ்வேல் அப்படின்னு கூட முருகப்பெருமான் ஒரு பேர் இருக்குது. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ பூந்தமல்லி சென்னை சிட்டி இருக்கிறவங்க பூந்தமல்லியில் இருக்குது. நேர போய் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்குது. 2000 வருஷம் பழமையான கோவில். அந்த கோவிலில் நீங்கள் போய் எம்பெருமான முருகப்பெருமான் பின்பக்கம் இருக்காரு. இந்த வைக்கோல் சொல்லக்கூடிய செவ்வா பகவான் ஸ்வயம்பு லிங்கத்தில் தனியாக ஸ்வயம்பா இருக்கார், கோல் மாதிரி. அதாவது இப்போ சூளம் எப்படி இருக்கு அது மாதிரி லிங்க வடிவில் இருக்கும். இது வந்து வேல் வடிவில் செவ்வாவுடைய அதாவது விமர்சனம் கிடைச்ச கோயில் அது. ஸோ செவ்வா வந்து கரத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபத்தியத்தில் கரத்தில் செவ்வா ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் தான் பூமி, வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்க முடியும், ஆள முடியும். ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் விளக்கு ஏற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும். திருமண தடைகள் இருக்கும், வீடு வாசல் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு பக்கம் தனியாக. இப்போ இந்த போனத்தை ஆளக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பேருக்கு வந்து விஸ்வகர்மா வழிபடுவாங்கன்னு தெரியாது. ஆமாம், கண்டிப்பாக. கரெக்டுங்களா? இப்போ லோக சிருஷ்டிகர்த்தான அவருக்கு பேர் விராட் விஸ்வபிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 5 தொழிலுக்கு அதிபதி அவர் தான். மனு, மாயா, துஷ்டா, சிற்பி, ஞானா அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பேர் இருக்காங்க.
இப்போ 5 பேரும் வந்து 5 தொழில் பண்ணுவோம். ஒருத்தர் வீடு கட்டுவாங்க, இன்னொருத்தர் வந்து இந்த பண்டு பாத்திரம் வண்டி வாகனம் செய்கிறவர், இன்னொருத்தர் வந்து கார்பெண்டர் தச்சு தொழில் செய்கிறவங்க, இன்னொருத்தர் சுவாமி சிலையெல்லாம் வடிக்கிறவங்க, இன்னொருத்தர் பொற்கொள்ளர்னு சொல்லக்கூடிய தங்கம் தொழில் செய்கிறவங்க. இப்போ நம்ம மோதிரத்துக்கு பார்க்குற கல், ஜாதி கல் இதெல்லாம் பார்க்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்குது. இது ஏன்னா லோக சிருஷ்டிகர்த்தா வம்சாவளியில் வந்து இந்த 5 பேருக்குள்ள நம்ம எந்த பொருளை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்ம அனைவருக்கும் நல்லா இருக்கும். இந்த 5 பேரை நீங்கள் தேர்ந்தெடுத்தா ஆச்சாரியமாருன்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போ ஒரு நிலவாசல் கதவு செய்யணும்னு சொன்னீங்கன்னா, ஒரு கதவு வாசகால் நம்ம சொல்லக்கூடிய நிலவாசல்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம குலதெய்வமும் அதில் தான் குடியிருக்கும். கண்டிப்பாக சார் இருக்கும். இப்போ அவங்க இந்த வம்சாவழியை சேர்ந்தவங்க கிட்ட நம்ம சொல்லி அந்த ஒரு கதவு வாசகல் செஞ்சிங்கன்னா உங்கள் குலதெய்வம் அதில் கண்டிப்பாக குடியிருக்கும். அது சாஸ்தாங்கமாக உண்மை. எந்த தோஷம் வந்தாலும் விஸ்வகர்மா கையை வச்சு செஞ்சாங்கன்னா அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிடும். இப்போ எப்படி ஜோதிடரை பார்க்கணும், நம்ம கல்யாணத்துக்கு பார்க்கணும், ஜோதிடரை பார்க்கணும் நம்பிக்கையான ஒரு விஷயம் செய்கிறீங்களே, அது மாதிரி இந்த 5 தொழில் செய்கிறவங்கள விஸ்வகர்மா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கள பார்த்து இந்த பொருளை இவங்ககிட்ட தான் வாங்கணுன்ற முடிவு நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ சொல்லுவாங்க எங்கள் தாத்தா காலத்தில் இந்த கட்டில் யூஸ் பண்ணாங்க, நல்லா இருக்கு, நாங்கள் பிறந்த தொட்டில் எங்கள் அப்பா பிறந்தது அம்மா பிறந்த தொட்டில் அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த தொட்டில் செய்ய வம்சாவழி அந்த தொட்டில் வரும், அந்த பரம்பரை அப்படின்ற ஒரு விஷயத்தை இதெல்லாம் வந்து 5 தலைமுறை வரைக்கும் இது நீடிக்கும். அதே மாதிரி மாங்கல்யம் செய்யணும்னா இப்போ வீட்லேயே வந்து விஸ்வகர்மாவை கூப்பிட்டு வச்சு ஆசாரிமார்களை கூப்பிட்டு வச்சு ஒரு மாங்கல்யம் செய்வாங்க. அப்புறம் இந்த பக்கம் சம்மந்தி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு ஒரு பூஜை பண்ணி அவங்களுக்கு உண்டான அரிசி பருப்பு இதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு அந்த மாங்கல்யம் பூட்டும் போது நேரம் காலம் ஓரை இதெல்லாம் பார்த்து அவங்க கண்டிப்பாக அதை செய்யும்போது அந்த வம்ச விருத்தி நல்லாயிருக்கும். ரெடிமேடாக கடைக்கு போகிறோம், ஒரு 4 கிராம்ன்றது 8 கிராம் கொடுத்து வாங்குகிறோம், வேலை முடிஞ்சது, 5% கம்மியாக இருக்குது, 10% கம்மியாக இருக்குது, ஒரு லட்சக்கணக்கில் கல்யாணம் செலவு பண்ணுறோம், ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு இடத்துல செய்ய போகிற ஒரு பொருள் அது செஞ்சவங்க நண்பர் தானே, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்க போதில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்போ நவரத்னம் நீங்கள் ஒரு சிலர் வாங்கணும் முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் விஸ்வகர்மா கம்யூனிட்டி சார்ந்தவங்ககிட்ட வாங்கி பாருங்க. ஏன் அதை காரணமாக அதை சொல்கிறேன்னா கல்லோட தோஷத்தை பார்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அது அவங்கக்கிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக அதை பார்த்து தரமாக கொடுப்பாங்க, வாங்கிக்கலாம். சரி வீட்டில் நாங்கள் பூஜை பண்ணுறோம், எனக்கு ஒரு சிற்பம் வேணும். இப்போ கும்பகோணம் சைட் போனால் நிறைய விஸ்வகர்மா இருக்குது, அவங்ககிட்ட இப்போ நமக்கு ஒரு 5 இன்ச்சுக்கு மேலே ஒரு சாமி வழிபட வைக்கக்கூடாது வீட்டில் சொல்லுவாங்க. நீங்களே ஒரு கோவில் சொந்தமாக கட்டுறீங்கன்னா கூட அவங்கக்கிட்ட ஒரு சிலையை பரிபூர்வமாக கேட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சிலைக்கு உயிர் ஓட்டம் கண்டிப்பாக இருக்கும். இது இப்போ வீடு அடிமனை வாஸ்து பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பில்டிங் கட்டுறவங்களும் விஸ்வகர்மா இருக்காங்க, அவங்கள சார்ந்த விஷயமும் வந்து கண்டிப்பாக செய்யலாம். இப்போ வீட்டில் வந்து சமையல் அறை செய்கிறீங்களே, ஆமாம் சார். இப்போ சமையல் அறை செய்வாங்க, ஒரு சிலர் வந்து ஐயனார் சாமி கும்பிடுவாங்க, கத்தி செய்வாங்க. இப்போ சமையல் ரூமில் நீங்கள் வந்து நம்ம அரியாமனை எப்படி இருந்தாலும் சாசத்துக்கு வச்சுருப்பீங்க, கத்தி வச்சு யூஸ் பண்ணுறங்கப்போ அரியாமன்னு சொல்லக்கூடாது பாருங்கள், காய்கறி நறுக்கிறதுக்கு இதெல்லாம். இப்போ அந்த விஸ்வகர்மா கிட்ட அந்த வீட்டில் அந்த அரியாமனை வாங்கி வச்சு சாமி கும்பிடுவாங்க. அதை ஆயுத பூஜையில் இப்போ முக்கியமான நாள் கிழமை அதை நடு வீட்டிலே வச்சு வழிபட்டு தான் அந்த திருப்பி சமையல் ரூமில் எடுத்து வருவாங்க. அப்போது அவங்க கிட்டேருந்து அதை சமைக்கும் போது அந்த வீட்டில் கண்டிப்பாக நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கமின்மை இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அது இருக்குது. அவங்கக்கிட்ட இந்த கத்தி மீச்சருவா இதெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள், கருமாறுன்னு சொல்லுவாங்க அவங்களே, அவங்கக்கிட்ட அடித்து அந்த வச்சு அந்த குலதெய்வம் அந்த விக்கிரகத்தில் அந்த கத்தியில் மூலிமா அந்த ஐயனார் சாமி இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 5 தொழில் செய்கிறவங்ககிட்ட இந்த பொருளை வாங்கினீங்கன்னா இந்த நன்மைகள் எல்லாமே அவங்களை வந்து சேரும். இன்னொரு விஷயம் வந்து இதோட போலங்க, இப்போது விஸ்வகர்மாவோட மனைவி யாருன்னா காயத்ரி தேவி தான். இப்போ காயத்ரி தேவி வந்து மந்திரம் எல்லா மந்திர தந்திரம் வந்து அதிதேவதை பார்த்தீங்கன்னா காயத்ரி தேவி தான். காயத்ரி மாதாவை யார் ஒருத்தர் வழிபடுறாங்களோ படிப்பு முதல் நல்லாயிருக்கும், வார்த்தைகளோட உச்சரிப்பு நல்லாயிருக்கும், குழந்தைங்க நல்ல ஞான மார்க்கமாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து எந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் அந்த மந்திரத்துக்கு உச்சாரணம் நல்லா 100% தெளிவாக வாக்கியத்தோடு இருக்கும். ஓகே சார், நீங்கள் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்ம வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி தான் இருக்குமே தவிர இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ திருமணத்தில் எதெல்லாம் முக்கியம், ஒரு தாலி வாங்குறதுல எந்த ஒரு கட்டில் மெத்த எல்லாம் வாங்குறதுலேருந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ எங்களோட குருகுலத்தில் குருநாதர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஅந்தல்னு ஒரு கிராமம் இருக்குது திருவண்ணாமலை பக்கத்தில். இப்போ இன்றைக்கி இந்த திருவண்ணாமலை கோயில் வந்து
நவாப்பு காலத்தில் அழிக்கப்படுற மாதிரி இருந்தது. அப்போ இந்த ஸ்ரீஅந்தலில் இருக்கிற கிராமத்தில் மடாதிபதி 39 மடாதிபதியாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சிவராஜ சுவாமிகள்னு இருக்காங்க மடாதிபதியாக. இப்போ அவங்க வந்து சுவாமி வந்து பார்த்திங்கன்னா குருகுலம் நடத்துகிறாங்க, பாடசாலை நடத்துகிறாங்க. திருவண்ணாமலை வரலாறுடைய ஒரு பக்கம் அதில் இருக்குது அந்த கோவிலில். அந்த மடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நிறைய விஷயம் நல்லது நடக்கும். ஓகே சார். இப்போது வீடு கட்டுறதுக்கெலாம் நிறைய பேர் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா வீடு வந்து பாதிலே கட்டி முடிச்சு அப்படியே கிடக்கும். ஒரு சிலர் பேஸ்மெண்ட் போட்டு அப்படியே வச்சுருந்துருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயம் ஒரு சில பேருக்கு இடமே வாங்கணும் ஆனால் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லேயும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு ஏதாவது சொல்ல முடியுங்களா பரிகாரம்? இப்போ நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இப்போ வைத்தீஸ்வரம் கோயில் நான் சொன்ன மாதிரி அங்கே போயிட்டு அங்கே ஜோசம்மோன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல போய் விழுந்து கும்பிட்டுட்டு அங்கே அந்த தீபம் ஏற்றி அங்கே வழிபாடு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா நடக்கும். கல்யாணம் நடக்கிறதுக்கு, வீட்டு கட்டுறதுக்கு. ஏன்னா காரத்துவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வீட்டோட அதிபதி. இது எல்லாமே நீங்கள் முருகர் வழிபடலாம். வீட்டில் வந்து விஸ்வகர்மாவும் காயத்ரியை வச்சு நீங்கள் வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோகமும் அந்த வீட்டோட தன்மையும் நல்லபடியாக கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். இது விஸ்வகர்மா நீங்கள் வழிபடணும். காயத்ரி தேவையை மந்திரம் ஜபிக்கணும். நீங்கள் எந்த மந்திரம் ஜெபித்தா அதுக்கு அதிதேவதை காயத்ரி தான். ஸோ காயத்ரி மாதாவை கெட்டியாக பிடிச்சிருங்க, விஸ்வகர்மாவை வழிபடுங்க. வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பூனத்தில் ஆளக்கூடிய எல்லா தன்மைகளும், அதாவது வெறும் வீடு மட்டும் கிடச்சிட்டா போதாதுங்க. நிலவாசல் வேணும், பெயிண்ட் அடிக்கணும், மற்ற விஷயங்கள் கட்டில் மற்ற செய்யணும். அது ஆளக்கூடிய தன்மைகள் மனுஷால் வீட்டுக்கு வேணும். எல்லா தன்மைகளும் வேணும்னா அப்போ அவங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம்லாம் இருக்கணும்னா அப்போ நல்ல மாங்கல்யம் பூட்டணும். இப்போ நல்ல மாங்கல்யம் பூட்டி நம்ம நல்லா இருக்கிறோம், இன்னும் மேன்மை வரணும், நல்ல கல்கள் யூஸ் பண்ணுறோம், நல்ல வர்ணங்கள் பூசலாம். இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதை சார்ந்த தோஷ நிவர்த்தியான மனுஷால்கிட்ட அந்த வீடை கட்டி நம்ம வாசலை கட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தீங்க சார். இது மட்டும் இல்லை, அடுத்தது வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு இந்த ராகு கேது, அதுக்கப்புறம் செவ்வாய் தோஷம், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரியான தோஷம்லாம் இருக்குது. அவங்கள மாதிரியே உள்ள ஜாதகத்தை தான் நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பாரம்பரிய ஜோதிடத்தில் நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உண்டு. ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம் இதெல்லாம் இருக்குது. இப்போ ஏஎல்பியை பொறுத்த லக்னம் அட்சய லக்னம் நகரம்ன்றதை நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். அட்சய லக்னம் நகரும் போது இப்போ வந்து மேஷத்தில் வந்து செவ்வாய் இருக்குது, இப்போ சுயமாக 1லே இருக்குது, 2ல் இருக்குது, இல்லை மீனத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா லக்னம் நகரும் போது இப்போ 20 வயசு ஆகுது, 25 வயசு ஆகுதுன்னா இப்போ கட்சியில் மிதுன லக்னத்தில் இருக்கும். அப்போது தோஷமே வரலையே. லக்னம் நகரும் போது உங்களுக்கு செவ்வாய் எங்கே இருக்குன்னு தான் கணக்கு. செவ்வாய் தள்ளி இருக்கு, இருந்த இடத்துல செவ்வாய் இருக்க போது நான் நகர்ந்து போகிறேன், என் வயசு தகுந்த மாதிரி லக்னம் நகருது, அதுக்கு நட்சத்திர புள்ளி நகருது, எல்லாமே நகர்ந்து நான் போகும்போது இப்போ எங்களுக்கு ராகு கே தோஷமோ இல்லை செவ்வாய் தோஷமோ எதுவுமே வேலை செய்யாது. இதுதான் ஏஎல்பியோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே ஓகே. அப்போ வந்து ஜாதகம் வந்து இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது பெருசாக கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். கணக்கில் ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் வராது. அட்சய லக்னம் வளரும்ன்றது தான் எங்களோட தாரக மந்திரமாக இருக்குது. அதுக்குன்னு பாரம்பரிய ஜோதிடம் பொய்ன்னு சொல்லலை. பாரம்பரிய ஜோதிடம் தான் இது வருது. ஆனால் இதை சார்ந்து இது நீங்கள் ஒரு தடவை போட்டு பாருங்க, ஒரு தடவை அட்சய லக்னம் பிரகாரம் நீங்கள் தள்ளி பாருங்க. இப்போ அது பிரகாரம் நடந்தால் இப்போ நடந்த நிகழ்வு நம்ம பாரம்பரியம் பார்ப்போம், இதையும் பார்ப்போம், எது சரியாக வருது பாருங்கள். உங்களுக்கு சரியாக இருக்காதுன்னா அதை பயன்படுத்த வேண்டியது தான். சரி, ஓகே சார். இப்போ வந்து குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். எல்லாருமே வந்துட்டு குலதெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபடுறாங்களோ அப்போ தான் அவங்களோட குலம் வந்து விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை செல்வ செழிப்போடு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு உள்ள தலைமுறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வம் அப்படிங்கிறது வந்து அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு தெரியல. எல்லாம் அப்படியே மறைஞ்சிட்டே வருது. ஃபேஷனாக பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்துக்கு எந்தெந்த கடவுள்லாம் வந்து பிரமிப்பாக பார்க்கப்படுறாங்களோ அந்த கடவுளை வணங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. குலதெய்வம் வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதான் மேடம், இப்போது அட்சய லக்னம் பிரகாரம் பார்த்துட்டு 5ஆம் பாவத்தில் சந்திரனை இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பச்சை அம்மன் தான் குலதெய்வமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே ஆறால பார்த்தீங்கன்னா நம்மள இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா நம்ம ஆறால ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் உங்களோட பர்த்து ஊர் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், அங்கே இருக்கிற கோயில்கள் பேர் தெரியணும், நீர்நிலை இருக்கிற இடத்துல வருதா, இல்லைன்னா வந்து கோயில் சார்ந்த விஷயங்கள் இருக்கா, இப்போ காவல் தெய்வங்கள் உங்கள் குலதெய்வமா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆறா மூலயமா கண்டிப்பாக 100% கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். எதாவது நாங்கள் இந்த ஊர்லேருந்து வந்தோம், இந்த ஊரில் இந்த கிராமத்தை வசித்தோம், அந்த வசிக்கும் போது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு இந்த குலதெய்வம் வழிபட்டுருந்தோம் எங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த ஊரில் இவ்வளோ கோவில் இருக்குது,
நாங்கள் வீட்டிலேயே இந்த சாமி வழிபட்டோம். இப்போ முன்னோர்களை வழிபட்டிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எடுத்திங்கன்னா இது 6ஆம் மூலியமா நம்ம கண்டிப்பாக அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியும். ஏஎல்பி பிரகாரமும் சொல்லலாம். ஏஎல்பி பிரகாரம் 5ஆம் பாவத்தில் வந்து சந்திர பகவான் இருந்தாருன்னா பச்சையம்மன், கடகலகண்டில் இருந்தால் பச்சையம்மன் சொல்லிட்டு நம்ம கேரண்டியாக சொல்லலாம். கண்டிப்பாக அதான் இருக்கும் அவங்களுக்கு. இப்போ அதே மாற்றி 8ஆம் பாவத்தில் வருது, மாற்றி இருக்குது, குலதெய்வம் வருது அப்படின்னு சொன்னால் ஐயனார் சாமி வரும், கருப்பு சாமி வரும், முனேஸ்வரன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஒரு பாவத்துக்கு தகுந்த மாதிரி தான். அந்த 5ஆம் பாவம் தான் மெயின். அந்த 5ஆம் பாவத்தோட இது எங்கே இருக்குன்றது நம்ம செக் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக தெரியணும். அதோடைய ஆதிபத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சாவே நம்ம குலதெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாருக்கூடையுமே வந்து நல்லா பழகுறாங்களா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. பக்கத்து வீட்லேயே வந்து மிகப்பெரிய சண்டையாகவும் இருக்குது. நிறைய பேர் வீட்டு பக்கத்து வீட்டில் பேசிங்களான்னு கேட்டாலே சண்டை தான் அப்படின்னு தான். அந்த மாதிரியான ஒரு போக்குவரத்து தான் இப்போ போயிட்டுருக்கு. பார்த்தாலும் இந்த சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வீடுலேயும் இருக்குது. இப்போ வெளியில் பொது வெளியில் வந்தாலும் அங்கேயே சண்டை சச்சரவுகள் இருக்குது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியும்? பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை பக்கத்தில் நம்ம, ஏன்னா எல்லாருமே சென்னையை சார்ந்து இருக்காங்க. இப்போ சென்னையை சார்ந்து பார்த்தீங்கன்னா வண்டலூர் நம்ம தள்ளினோடனே அகோர வீரபத்திர சுவாமி கோயில் இருக்குது. சிங்கப்பெருமாள் கோவில் தள்ளி அனுமந்தபுரம்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அகோர வீரபத்திர சுவாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான நெற்றிக்கல்ல தீப்பொறியாக வந்தவர். அதுலேருந்து உற்பத்தியானவர் அகோர வீரபத்திர சுவாமி. அவர் முருகருக்கு நிகரான அவரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு அகோர வீரபத்திரம் வந்து ஆதிபத்தியத்தில் காரத்துவத்தில் ஒன்றா வரும். அது ஏன் அந்த நிகழ்வுகளை அவருக்கு சொல்லலாம்னா, தட்சன் யாகம் வளர்த்தும் போது அவள் பாகம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு பார்வதி தேவியை போய் கேட்டு வந்தாங்க. நம்ம திருவிழாவில் படத்தை பார்த்துருக்கோம். இப்போ அது கொடுக்காதனால அந்த யாகம் அவரை மாதிரி ஒரு யாகம் பண்ணி புண்ணியத்தை தேடினவர் தட்சிண மாதிரி வேற யாருமே கிடையாது மேடம். இது நடந்த விஷயம். சரி, அந்த அவுள் பாகம் கொடுக்கல அப்படின்ற ஒரு பாரம்பரியத்தில் இந்த யாகத்துக்காண்டியே இந்த யாகத்தை முடிக்கணும்னு உருவம் எடுத்தவர் தான் அகோர வீரபத்திர சுவாமி. அப்போ அகோர வீரபத்திர சுவாமிகிட்ட போய் அந்த ஆணவன்ற கர்மாவை அழிக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டி, பொறாமை, சண்டை சச்சுரவு இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது செய்வியில் கோளாறு. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று கூடி பார்க்கும்போது அகோர வீரபத்திர சுவாமி கோவிலுக்கு போய் கோயிலை பிரதிஷ்டம் பண்ணிவிட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி எலுமிச்சப்பழமோ ஒரு தேங்காவோ கண்டிப்பாக சுற்றி உடைச்சிங்கன்னா உங்களை சார்ந்த விஷயம் எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். எந்த மாதிரி பில்லி சூனியம் இதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களை விட்டு வேலைக்கு போகும். நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய வேலையை 100% இல்லை. ஒரு கோர்ட்டோ ஒரு கேஸு போயிட்டுருக்கு, இது முடிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகள் கூட வந்துட்டு கண்டிப்பாக இந்த சிக்கலான சொத்து பிரச்சனை கேஸுக்கு அது வேற, அதுக்கு வேற கோயில் இருக்குது. அது சொல்கிறேன். அதுக்கு வந்து இங்கே சென்னை மயிலாப்பூர்லேயே இருக்குது. இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் வம்பு வழக்கு வந்து நிவர்த்தி ஆகும். எதிரி உங்களை பார்த்து பயப்படுவாங்க. அகோர வீரபத்திர சுவாமி கோவில் போய் எதிரியை வந்து பொடி பொடியாக்கி துன்சம் பண்ணிடும். சுவாமி வந்து என்னென்னா அக்னி வசமாக இருக்கார் எப்பவுமே. சுவாமி வந்து அங்கே ரொம்ப கருவறை கிட்ட போனீங்கன்னா ஒரு அனல் இருக்குது உங்களுக்கு. நல்லா கிட்டத்தட்ட சாமி ஒரு 7 அடி 7.5 அடி இருப்பாங்க. நல்ல அனலாக இருக்கும். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா அந்த கோவிலில் 2 மாலை எடுத்துகிட்டு போங்க. 2 மாலை சாமி கிட்ட கொடுத்து வாங்கி தீபம் போடுங்க. முதல்ல உங்களை சுத்தப்படுத்திங்க. அங்கே பக்கத்தில் குளம் இருக்குது. குளிக்கிறவங்க குளிச்சுட்டு இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கலாம். இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் கோயில் உள்ள போய் கை காலை கழுவிட்டு உள்ளே போயிட்டு உங்களை முதல்ல சுத்தப்படுத்துங்க. அந்த கோவில் வாசலில் அந்த திருஷ்டி கழிக்கிறதுக்குலாம் ஆள் இருப்பாங்க. கொடிமரம் தாண்டி அங்கே போய்ட்டு உங்களுக்கு தேவையான பூசணிக்காய் உடைக்கிறாங்க, இல்லை தேங்காய் உடைப்பாங்க, எலுமிச்சப்பழம்னா அதை உடைச்சிக்கலாம். முடிஞ்சோடனே திருப்பி கை காலை கழிட்டு நீங்கள் சுத்தப்படுத்திங்க. உங்களுக்கு கெட்ட விஷயம் உங்களை விட்டு போயாச்சு. அப்போ நல்ல விஷயம் சாமிக்கிட்ட திருப்பி ஆசீர்வாதம் வாங்க. உள்ளே போய் பிரதர்ஷனம் பண்ணி சுவாமிகிட்ட போய் ஒரு 2 மாலை பூ எதனா கொடுத்து 2 எலுமிச்சப்பழம் கொடுத்து வாங்கிக்கோங்க. விளக்கு ஏற்றுங்க. ஏற்ற முடிஞ்ச பிறகு சுவாமிகிட்ட அந்த மாலையை வாங்கி உங்கள் வீட்டில் வந்து தொழில் பண்ணுற இடத்துல வீட்லேயே வந்து அந்த மாலையை மாட்டினீங்கன்னா சுவாமி அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் அந்த இதுக்கு. இப்போ கோர்ட்டு கேஸ் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வேற கோயிலுக்கு போகணும். அதுக்கு வேற டிபார்ட்மெண்ட். அது 3 பேர் ஜட்ஜாக இருக்காங்க அந்த கோயிலில். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மர்மமான விஷயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு உடம்புல வந்து வியாதிகள் அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்கு. உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வந்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது பரிகாரம் போனால் நல்லா இருக்குங்களா? அதான் மேடம். இப்போ அதாவது 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவத்தில் சம்மந்தப்பட்டு ஏஎல்பி அஸ்ட்ராலஜிமாக பார்த்தீங்கன்னா அதை சார்ந்துன்னா இப்போ நீங்கள் வெளியூருக்கு போய் பரிவர்த்தனை சென்னை சிட்டிலாம் கொஞ்சம் தூரம் தான் அது. இப்போ நம்ம அதை கோயிலுக்கு போகிறோம். வீரபத்திர சுவாமி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னா போகிறதுக்கு ஒரு 11 நாளுக்கு முன்னாடி நல்ல நாள் பார்த்து ஒரு ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளை மடித்து நம்ம படுக்கிற தலையணை கீழே வச்சுக்கணும்.
ஒரு 11 நாள் அந்த இல்லை சேர்த்துட்டு 11 நாள் கழித்து 10வது நாள் முடிஞ்சு 11ஆம் நாள் ஒரு எலுமிச்சப்பழம் வச்சு படுங்க. 11ஆம் நாள் எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகணும்னா அகோர வீரபத்திர சுவாமி கோவில் பக்கத்தில் குளம் இருக்குது. இந்த எல்லை பிரித்து அந்த குளத்தில் கரைச்சிட்டு நீங்கள் குளிச்சுட்டு இந்த குளத்தில் கரைச்சிட்டு அந்த எலுமிச்சப்பழத்தை எடுத்துகிட்டு போய் சுவாமி வாசலில் இருக்க சூலத்தில் குத்திட்டு, அங்கே கத்தி சூலம் இருக்குது 2 பேருக்கு, அங்கே குத்திடலாம். குத்திட்டு நீங்கள் அந்த சுவாமி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த உடல் சார்ந்த பிணி 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. ஓகே சார், ரொம்ப ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா ஒரு அதுக்கு தேவை வந்து எள்ளு அண்ட் அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை பழம் தான் சொல்லியிருக்கீங்க. பெருசாக நீங்கள் ஒன்றும் செலவு பண்ண போகிறது கிடையாது. ஏஎல்பியை பொறுத்தவரைக்கும் எளிமை புதுமை இது அனைத்தும் கண்டிப்பாக ஏஎல்பியில் உண்டு. அது நேர்முகமாக இருக்கணுன்றது தான் எங்களோட இது கோட்பாடு. கண்டிப்பாக சார். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பிரச்சனை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு, அண்ணன் தம்பிக்குள்ளேயும் பிரச்சனை இருக்குது, என்ன பங்காளி அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சொத்து பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றத்தில் வந்து அதிகமான வழக்குகள் இருக்கிறது சொத்து பிரச்சனை, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் கேசஸ் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது சார். இந்த சொத்து பிரச்சனைக்கு பரிகாரம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது மக்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கான பரிகாரம் சொல்லுங்கள். சொத்து சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜட்ஜு கிட்ட தான் போகணும் நம்ம. அப்போ ஜட்ஜு கிட்ட போனோம்னா இப்போ ஜட்ஜாக யார் இருக்காங்கன்னு பார்க்கணும் நம்ம. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் அப்பர் சுவாமி கோவில்னு ஒன்று இருக்குது. அந்த அப்பர் சுவாமி கோவிலில் உள்ளே போனீங்கன்னா மூலஸ்தானத்துக்கு முன்பக்கம் இடது பக்கம் 3 பிள்ளையார் இருப்பாங்க. அவங்க 3 பேருமே ஜட்ஜு. ஓகே. அங்கே உங்களோட கேஸ் கட்டை கொண்டு போயிட்டு சுவாமி உங்களோட பேரில் விளக்கு 3 தீபம் ஏற்றிட்டு கோயிலை பிரதர்ஷனம் பண்ணி அந்த 3 பேருக்கும் வந்து சூரத்தேங்காய் நீங்கள் உடைக்கணும். அங்கே இருக்கிற புறாக்கள் வந்து கோதுமை தானியம் போடும். ஏன்னா கவர்மெண்ட்டில் தான் உங்கள் கேஸ் போகும். அப்போ அந்த தானியம் வந்து சூரிய பகவானோட ஆதிபத்தியம் காரத்துவத்தில் வரும். அப்போ அந்த கோதுமை வந்து புறாக்கு தானியம் பண்ணிங்கன்னா உங்களோட கர்மாலேருந்து 18% குறையும். இது வந்து கர்மாவோட கிளாஸில் என்னென்ன வருதுன்றதை பார்க்குறோம். அந்த 3 கணபதி கிட்ட நீங்கள் போயிட்டு உங்கள் கேஸ் நம்பர் கேஸ் கட்டை வச்சு இந்த கேஸ் நல்லபடியாக எனக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடோட கேஸோ குடும்ப சார்ந்த விஷயமோ நிலத்தை சம்மந்தப்பட்டதோ வேற ஒரு தொழில் சார்ந்த கேஸோ எதுவாக இருக்கட்டும் அந்த கேஸை வந்து அந்த கேஸ் கட்டோட நம்பர் கேஸ் கட்டை கொண்டு போங்க. அங்கே சுவாமி கிட்ட ஒரு ஜெராக்ஸ் வச்சு வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக முடிக்கும், துரிதமாக முடிப்பாங்க. ஜட்ஜ்மெண்ட்டு அவங்க தான். 3 பேருமே ஜட்ஜு தான். அந்த விநாயகர் வந்து 3 பேருமே ஜட்ஜு தான். அதுக்கப்புறம் உள்ள சிவபெருமானை போய் பிரதர்ஷனம் பண்ணி பார்த்துட்டு அதே தீபம் போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த கேஸ் நல்லபடியாக முடியணும் சுவாமி அப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கேஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க. சொத்து சார்ந்த பிரச்சனைகள் எதாக இருந்தாலுமே மயிலாப்பூர் அப்பர் சுவாமி கோயிலுக்கு போய் அங்கே 3 பிள்ளையார் இருப்பாங்க, அங்கே நீங்கள் வந்து வழிபடுங்க. அதுக்கான விதிமுறைகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க நிச்சயமாக அதுக்கான நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக. என்னோட கடைசியான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் கல்யாணமும் பண்ணி வந்து நிறைய பேருக்கு ஜாதகம்லாம் நல்லா செட் ஆகி தான் பண்ணியிருப்பாங்க, 10 பொருத்தம் பக்காவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக வந்து இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையில் வந்து சந்திக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரமே? நிறைய பேர் இப்போ அந்த பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஏதாவது சொல்ல முடியுங்களா? குழந்தைமின்மைன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குருவை தான் நீங்கள் பிடிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு வியாழக்கிழமையில் நீங்கள் குரு வாரத்தில் தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க, நவகிரகத்தில் இருக்க குரு வழிபடுங்க. அப்போ அது வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடர்ந்து ஒரு 6 வாரம் 7 வாரம் அந்த தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். நவகிரகத்தில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கும் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கும் கிரகஸ்பதிக்கும் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா அப்போ கண்டிப்பாக அந்த குழந்தை பாக்கியத்துக்கான விஷயங்கள் நடக்கும். இப்போ நீங்கள் ஜாதக ரீதியாக ஏஎல்பி ஜாதக ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த காலகட்டத்தில் குழந்தை பிறக்கும் அப்படின்றத ஏஎல்பி பிரகாரம் நாங்களால் சொல்ல முடியும். இது இப்போ பிறக்கும் 5 வருஷம் ஆகும், 10 வருஷம் ஆகும், 5 மாதம் கழித்து பிறக்கும், இந்த குறிப்பிட்ட காலன்றதை நம்ம ஏஎல்பி பிரகாரம் கணிச்சிக்கலாம். ஓகே சார், இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான தெளிவான ஒரு விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருந்தீங்க. நிறைய பரிகாரங்களும் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்லியிருந்தீங்க. நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு பரிகாரமும் பொறுமையாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார். நிச்சயமாக நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் சார். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.